ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் யுவராஜ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யூ சீரியஸ் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ரிங் மெட்ரோன்னு சொல்லக்கூடிய நம்ம எப்படி ஒரு டெல்லி எடுத்துட்டோம்னா அதை சுற்றி வரக்கூடிய வட்டமாக சுற்றி வரக்கூடிய ரிங் மெட்ரோவை நம்ம இந்தியாவிலையும் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதை யார் இன்ட்ரொடியூஸ் பண்ணாருன்னா பார்த்தீங்கன்னா, நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ரெண்டு கொரிடர் 2 லைனாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பிங்க் லைன், மெஜாண்டா லைன்னு பிரிச்சிருக்காங்க. பிங்க் லைன் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, மஜ்லிஸ் பார்க்லேருந்து அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 8 செக்டாரில் கிட்டத்தட்ட 71.56 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த ரிங் ரயில் வரும். அது ஒன்றுங்க. இது வந்து நகரத்தை சுற்றி மிக வேகமாக செல்லக்கூடிய இந்த ரயில் வந்து நம்ம இந்தியாவில் இப்போ தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. இதை கொண்டு வந்த பெருமை மோடியை தான் சேரும். அடுத்த இன்னைக்கு 8 மார்ச் அன்னைக்கு இதை இன்ட்ரொடியூஸ் பண்ணி மிகப்பெரிய அளவில் இந்தியாவிலையும் மெட்ரோ ரயில் வந்திருக்குன்றதை நம்ம நாட்டில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 2வது மெட்ரோ பிங்க் லைன் வந்து எங்கே ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அதுவும் டெல்லியிலே தாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை பற்றின இது சொல்லணும்னா, அது வந்து கிட்டத்தட்ட 38 கிலோமீட்டர் கவர் பண்ணும். ஜனக்பூர் வெஸ்ட்லேருந்து ஆரம்பித்து பட்டானிக்கல் கார்டன் வரைக்கும் போகும். வெறும் 38 கிலோமீட்டர் தான் கவர் பண்ணும். இது வந்து டெல்லியில் மட்டுமே இன்றைக்கி ரெண்டு விதமான கொரிடர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் இந்தியாவையும் ஒரு அடுத்த கட்ட நாடாக காட்டுறதுக்கு இந்த மாதிரி ரயில் ரோட்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் நம்மளுக்கு பயன்படும். ஏன்னா ரயில்வே டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பொறுத்த வரைக்குமே வந்து ஒரு சில வட்டமான சுற்றி போகிறது நம்ம இந்தியாவில் இல்லைங்க, இப்போ தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஒரு போக்குவரத்து நெரிசலை கம்மி பண்ணோம். அதுவும் இல்லாமல் டைம் கால்குலேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாகும். ஏன்னா நம்ம போய் சேர வேண்டிய இடத்துக்கு டக்குன்னு போய் சேர்ந்தோம்னா, அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக நான் பார்க்குறேன். இந்த திட்டம் ரொம்ப நல்ல வழியில் மக்களுக்கு பயன்படணும், பாதுகாப்பான முறையில் பயன்படணும். அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா டிரைவர்லெஸ் மெட்ரோ ரயில் டெக்னாலஜிங்க. அதனால் இது வந்து மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்குது. தேங்க்யூ கேஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். எவ்ரி 2 hours ஒன்ஸ் நான் வீடியோ போடுவேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.